ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ப்ளவுஸோட காமன் மெஷர்மெண்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸை வச்சு அளவெடுத்து அதுலேருந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் நான் டெய்லரிங் கிளாஸ் போனப்போ ஃபஸ்ட்டு தைச்ச ப்ளவுஸ். இதுலேருந்து தான் எப்படி அளவெடுத்து கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட லென்த்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ளவுஸோட லென்த்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட மேலே ஷோல்டர், ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கீழே இழுத்து பிடிச்சி இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக 14.5 பாருங்கள், 14.5 மேலே ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் வச்சுருக்கேன். 14.5 ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட லென்த்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட லென்த்து வந்து 14.5. இதோட சீம் அலவன்ஸ் கொடுக்கணும்ல, அது 1 இன்ச் ஈக்குவல் 15.5. இந்த 1 இன்ச் வந்து மேலே 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுற 1/2 இன்ச்சு, இன்னொரு 1/2 இன்ச் வந்து பேக் பார்ட்டில் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். அதான் டோட்டலாக 15.5 ப்ளவுஸோட லென்த்து. அடுத்து அதுதான் நான் இங்கேயும் போட்டிருப்பேன். ப்ளவுஸோட 14.5 ப்ளஸ் 1 15.5. இப்போ ஷோல்டர் பார்க்கணும். இப்போ என்னோடய ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 15.5. ஃபுல் ஷோல்டர் வச்சு பார்க்கணும் 15.5. அதுலேருந்து 4.5 பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். ப்ளவுஸோட காமன் மெஷர்மெண்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்னோட பேக் லென்த்து வந்து பேக் நெக்கோட லென்த்து வந்து நான் 8.5. என்னோடய பேக் நெக்கோட லென்த்து வந்து 8.5. இப்போ நம்ம இங்கே நெக் வித்தில் போய் பார்த்தோம், பேக் நெக் டு ஷோல்டர் இதில் போய் என்னோடய பேக் நெக் வந்து 8.5 போய் என்ன வரும் 8.5 4.5 இன்ச். இதுதான் என்னோட மெஷர்மெண்ட்டு. என்னோடய ப்ளவுஸ் கூட மெஷர்மெண்ட் என்னோடய பேக் நெக் வந்து 8.5, அதனால நான் 4.5. அதனால் என்றைக்குமே ஃபுல் ஷோல்டர் பாருங்கள். ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து பேக் நெக் நமக்கு என்ன அளவு இருக்கோ அதை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது எனக்கு 11 வருது. அதுலேருந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது மிச்சம் எனக்கு 5.5. இதுதான் ஷோல்டர் கணக்கு. இப்படி தான் வரும். நம்ம ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர். இப்போ என்னோடய ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 15.5. அது என்னோடய பேக் நெக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். பேக் நெக்கு என்னோட பேக் நெக்கோட லென்த்து பார்க்குறது 8.5. ஷோல்டர்லேருந்து மேலே நெக்கு ஷோல்டருக்கா அது கரெக்டாக டேப் வச்சு இதை வச்சு இப்படி வச்சு பாருங்கள். இப்படி தான் வச்சு பார்க்கணும். பார்க்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக வச்சு என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு வந்து 8.5. கரெக்டாக என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு 8.5. பேக் நெக்கோட லென்த்து வந்து 8.5. அந்த 8.5 அப்போ 8.5 வந்துச்சுன்னா 8.5க்கு நம்ம என்ன இங்கே பார்த்தோம், என்னோடய பேக் நெக் டு ஷோல்டர் வந்து 8.5. இப்போ அதுக்கு என்னோடய ஷோல்டர் பேக் நெக்குக்கு வந்து 4.5 வருது. அந்த 4.5 இந்த ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து கழிச்சோம்னா 11. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா எனக்கு 5.5. இது ஷோல்டர், என்னோடய ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு. இதுதான் என்னோட 5.5. அடுத்து என்ன பார்க்கணும்னா ஜஸ்ட்டு சைஸ் பார்க்கணும். என்னோட ஜஸ்ட்டு சைஸ் வந்து 35. இதை 4ஆல் டிவைட் பண்ணோம். 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.75 வருது. இப்போ இதே அளவு ப்ளவுஸ்லேருந்து பார்க்குறோம். இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து நான் எடுத்து பார்க்குறேன். என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்றைக்குமே ஜஸ்ட்டு சைஸ் பார்க்கும்போது ஹூக் பட்டி சொல்லுமா, அங்கேருந்து அதுலேருந்து தான் பார்க்கணும். ஷோல்டர் ஐப்பட்டியோட மெஷர்மெண்ட் எடுக்கவே கூடாது. ஹூக் பட்டி சொல்லுமா, ஹூக் வைப்போம்னா அதுலேருந்து ஜஸ்ட்டு ஹாம்கோல் வரைக்கும் வச்சு பார்க்க. ரொம்ப இழுத்து இப்படி ஸ்ட்ரெயிட் கட்டுனா கரெக்டாக வச்சு வரும். இதே இது நீங்கள் கிராஸ் கட்டு ப்ளவுஸாக இருந்தால் அதில் வந்து
எடுக்கிற அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ என்னோட ஜஸ்ட் சைஸ் பார்க்குறோம். என்ன நான் காமிக்கிறேன் வச்சு. ஹூக்கு ஹாம்கோல் இங்கே பாருங்கள், ப்ளவுஸ் கீழே ஹாம்கோல்லேருந்து நம்ம ஹூக் மாட்டுவோம்ல அந்த இடம் வரைக்கும் பாருங்கள். என்னோடய ஜஸ்ட் சைஸ் வந்து 8.75. என்னோட ஜஸ்ட் சைஸ் வந்து 8.75. இது நீங்கள் ஹூக் பட்டி சைடு வச்சு தான் ஜஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டை கணக்கு செய்யணும். ஹை பட்டி போகவே கூடாது. ஹூக் பட்டி பக்கம் வச்சு தான் இந்த சைடில் தான் வச்சு பார்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஜஸ்ட்டோட சைஸ். இப்போ ஜஸ்ட் வந்து 8.75. இதோட சீம் அலவன்ஸ் வந்து 1.5. இப்போ எவ்வளோ வரும்? சீம் அலவன்ஸ் இங்கே 1.5 சேர்த்துருக்கோமா? இப்போ 10.25 ப்ளஸ் பண்ணி போட்டால் 10.25. அடுத்து என்ன பார்க்கணும்னா ஹிப்பு. அடுத்தது ஹிப்பு சைஸ் கண்டுபிடிக்கணும். ஹிப்னா நம்ம இதுலேருந்து பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். ஹூக் பட்டி சைட்லேருந்து ஃபுல்லாக எடுத்துட்டு டைட்டாக இழுத்து பிடிச்சி வரணும். டைட்டாக எவ்வளோ டைட்டாக இழுக்கணுமோ இழுச்சு வாங்க. இழுத்து இங்கே கொண்டாந்து வச்சு பாருங்கள். கரெக்டாக ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. ஹை பெட்டி வரும்போது ஃபுல் மெஷர்மெண்ட்டை நம்ம எடுக்கக்கூடாது. இதோடு ஸ்டாப் பண்ணிடணும். 28 இதோடு நிறுத்திடன்னு. இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இதை எடுக்கக்கூடாது. ஹூக் பட்டி சைடு கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து முடிச்சிடணும். இதை நம்ம எடுக்கவே கூடாது. என்னோடய ஹிப் சைஸ் வந்து 28. ஹிப் சைஸ் வந்து 28. இதை 4ஆல் டிவைட் பண்ணணும். 28 இது 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 7 28. 7 ப்ளஸ்ஸு என்ன இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஹிப்புக்கு வந்து சேர்த்துருக்கோம். ப்ளஸ் ஹிப்பு ஏழு சேர்த்துருக்கோமா? இப்போ ஹிப் சைஸு நமக்கு சேர்க்கும்போது இதுக்கு வந்து பேக் டாட்டு ப்ளஸ் அதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்க்கும். அப்போ 8 வரும். பேக் டாட்டு இங்கே பேக் டாட்டு வந்து 1/2 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், 2 இடத்துல பிடிக்கணும். இதுலேயே 1/2 இன்ச் போகும். அவ்வளோதான். அடுத்து என்ன பார்க்கணுன்னா ஆம்கோல் ஃபுல் லென்த் வந்து என்னைக்குமே பேக் சைடு வச்சு பார்க்கணும். பேக் பார்ட்டில் தான் வச்சு ஆம்கோல் கரெக்டாக வரும். என்றைக்குமே அளவு ப்ளவுஸில் வச்சு பார்க்கும்போது பேக் பார்ட் சைடு வச்சு தான் நம்ம என்றைக்குமே அளவு எடுத்து வீடியோ போடும். பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம அளவு எடுக்கவே கூடாது. அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது ஆம்கோல் லென்த் வந்து பேக் பார்ட்லேருந்து தான் நம்ம கரெக்டாக வச்சு எடுக்கணும். இங்கேருந்து கரெக்டாக வச்சு இப்படி வச்சு பார்க்கணும். இங்கே இது கரெக்டாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட கரெக்டாக பாருங்கள், என்னோட ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக 7.75. இங்கேருந்து பேக் பார்ட்டில் வச்சு தான் பார்க்கணும். நல்லா பாருங்கள், பேக் பார்ட்டில் தான் ஆம்கோல் ரவுண்டை கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணணும். இப்படி வச்சு பார்த்துட்டு வந்து கரெக்டாக ஆம்கோல் இது ஜாயிண்ட் ஆகும். ஸ்லீம் ஆம்கோல் ரவுண்டு அங்கே வச்சு பார்க்கணும். என்னோட இது ஆம்கோல் ரவுண்டு 7.75.
7.25. அடுத்தது வந்து ஸ்லீவோட லென்த். ஸ்லீவ் லென்த் பார்க்கணும். ஸ்லீவ் லென்த் எவ்வளோன்னா, ஸ்லீவோட லென்த்து ஸ்லீவோட லென்த்து ஸ்லீவோட ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல வரைக்கும் எண்ட் வரைக்கும் வச்சு பாருங்க. ஷோல்டர் ஜாயின் அங்கேருந்து இது வரைக்கும் வச்சு பாருங்க. வச்சு பார்த்தோம்னா என்னோட ஸ்லீவோட லென்த்து வந்து 6. இந்த இது வந்து என்னோட ஸ்லீவ் லென்த்து வந்து ஸ்லீவ் லென்த்து வந்து 6. இந்த 6 வந்து லைனிங் இல்லாத நார்மல் ப்ளவுஸ், லைனிங் கொடுக்காத இந்த நார்மல் ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச் நம்ம சேர்க்கணும். 1.5 இன்ச் சேர்க்கணும். ஏன்னா கீழே மேலே வந்து இந்த ஷோல்டரோட ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு, கீழே மடித்து தைக்கிறதுக்கும் ஒரு 1 இன்ச் தேவைப்படும். அதனால இது வந்து நார்மல் ப்ளவுஸில் அளவெடு, நார்மல் ப்ளவுஸ்க்குன்னா 1 இன்ச் நம்ம ஸ்லீவ் லென்த் 1.5 இன்ச் சேர்க்கணும். இந்த நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து ஸ்லீவோட லென்த்து வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அப்போ 7.5 வரும். இதே இது இந்த 6 ப்ளஸ் ஸ்லீவோட லென்த்து லைனிங் கொடுத்து தைக்கிற ப்ளவுஸ்னால், லைனிங் கொடுக்குறோம், லைனிங் துணி கொடுத்து தைக்கிற இது ப்ளவுஸ்னால் நம்ம வந்து 1 இன்ச் சேர்த்தா போடும். ஏன்னா கீழே மேலே ஷோல்டரோட ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சும், கீழே ஸ்லீவோட முடிவில் எண்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இது வந்து லைனிங் ப்ளவுஸுக்கு மட்டும் மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். அப்புறம் ஒரு டோட்டலாக 1 இன்ச்சு. இது நார்மல் இந்த ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச்சு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1 இன்ச் விடணும். இதுக்கு தான் ஸ்லீவோட லென்த்து. அடுத்து வந்து ஸ்லீவோட ஓப்பன். ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸ்லீவ் ஓப்பன் ஸ்லீவ் ஓப்பன் வந்து ஸ்லீவ் ஓப்பன் பாருங்க, டைட்டாக வச்சு பாருங்க. ஸ்லீவ் ஓப்பன் எனக்கு 5.5 இன்ச் வருது. ஸ்லீவ் ஓப்பன் வந்து நல்லா, என்னோட ஸ்லீவ் ஓப்பன் 5.5. இந்த 5.5 ப்ளஸ் சீம் அலவன்ஸ், சைடு ஜாயின் பண்ணுவோம்ல, சீம் அலவன்ஸ் அதுக்கு ஒரு 1.5. அப்போ 5 1 6, 6 1 7 வரும். நெக்ஸ்ட் வந்து நெக்கு வித்து வந்து இப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா இதுதான் நெக்கு வித்து. நெக்கு வித்து வந்து 2.5. இது நெக்கு வித்து வந்து 2.5. இந்த ப்ளவுஸில் வந்து 2.5 இருக்குது. இதுதான் நெக்கு வித்து 2.5. நெக்கு வித்து வந்து 2.5 இருக்குது. இந்த நெக்கு அடித்து திருப்புறதுக்கு ஒரு 1/4 இன்ச் விடுவோம். ஒரு ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சும், இந்த பக்கம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் சேர்ப்போம். அது இது நெக் ரவுண்டு அடித்து திருப்புறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். மிச்சம் நம்ம இருக்காது. பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் தான் நெக்கு வித்து. இதான் நெக்கு வித்தா. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து
ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கு இப்படி ஃப்ரண்ட் நெக் இப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதுதான் ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கு நல்லா அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் மேலே இப்படி வச்சு டேப்பை எடுத்து பாருங்க. ஃப்ரண்ட் நெக்கை இப்படி வச்சு பாருங்கள். கரெக்டாக 6 இப்படி தான் வச்சு கரெக்டாக பார்க்கணும் மெஷர்மெண்ட்டு. இது ஃப்ரண்ட் நெக்கு. இதை இப்படி வச்சு இப்படியோ அப்படிலாம் வச்சு பார்க்கக்கூடாதுன்னா கூட ஜாஸ்தியாக கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்காது, எக்ஸ்ட்ராவே வரும். இது நேர வச்சு கரெக்டாக நெக்கை நேர இப்படி வச்சிடணும். வச்சு நேர வச்சு இதை இப்படி பார்க்கணும். கரெக்டாக நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் டு கப்டாட். ஷோல்டர் டு கப்டாட் எவ்வளோன்னு பார்ப்போமா? ப்ளவுஸை கரெக்டாக அப்படி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு ஷோல்டரில் கரெக்டாக டேப் மேலே வச்சு இதை அப்படி வச்சுக்கிறோங்க. மடிச்சு கரெக்டாக ஷோல்டர் மேலே இப்படி வச்சு கப்டாட்டு இங்கே தான் இருக்குது. அப்போ டேப் அப்படி பிடிச்சி எனக்கு வந்து ஷோல்டர் டு கப்டாட் வந்து 9 இன்ச். ஷோல்டர் டு கப்டாட் 9. இதோட இப்போ வந்து ஷோல்டர் டு கப்டாட் வந்து எனக்கு வந்து 9 இன்ச் வருது. இதோட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கணும். ஏன்னா மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேணும். இங்கேருந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஷோல்டர் டு நல்லா இழுத்து பிடிச்சிக்கிடுங்க. எனக்கு 9 இன்ச் வருது. இதோட ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து சேர்க்கணும். எதுக்குன்னா மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும். அப்போ 9.5 இன்ச். இது ஷோல்டர் டு ஃபுல் கப்டாட் வந்து ஷோல்டர் டு ஃபுல் கப்டாட் கீழே முடியுது பாருங்க. முடியுதா? ஷோல்டர் மேலே வச்சுட்டு ஃபுல் கப்டாட் எனக்கு வந்து 11.5 இன்ச் மேல் 11.5 இன்ச் ஷோல்டர் டு ஃபுல் கப்டாட் வந்து 11. நல்லா பாருங்கள். மேலே ஷோல்டரில் டேப் வச்சு கொஞ்சம் இழுத்து பிடிச்சி இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுக்க வேண்டாம். நார்மலாக ஒரு பொசிஷன் இப்படி இழுத்திங்கனாவே வரும். அவ்வளோதான். ப்ளவுஸ் அவ்வளோதான். பார்த்திங்கன்னா 11 ஃபுல் கப்டாட் வந்து 11 வந்து ஷோல்டர் டு ஃபுல் கப்டாட் 11 இன்ச். இதோட ப்ளஸ் 1 சேர்க்கணும். ஏன்னா கீழே பட்டி ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்க்கு போயிடும் ஒரு 1/2 இன்ச்சும் ப்ளஸ் 1. அப்போது 11 + 1 12 வரும். நல்லா பாருங்கள். ஷோல்டர் டு ஃபுல் கப்டாட் 1 ப்ளஸ் சேர்க்கணும். ஏன்னா பட்டி கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். மேலே ஷோல்டர் ஜாயிண்ட் மேலே போயிடும் ஒரு 1/2 இன்ச். அப்போ ப்ளஸ் 1 11. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் பேக் டாட்டு
ப்ளவுஸில் பின்னாடி பேக் சைடு நம்ம பிடிப்போம் பேக் டாட்டை, அது காமனாக எல்லா ப்ளவுஸுக்குமே 3.5 இன்ச், 3.5 தான். அதை விட்டு கூடவும் வேணாம் கம்மி பண்ணவும் வேணாம், கரெக்டாக 3.5 இன்ச். லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி பேக் டாட் என்றைக்குமே 3.5 இன்ச் தான். இதாங்க இப்படி தான் அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம அளவு எடுத்து கால்குலேட் பண்ணுறது. இதில் ஏதாவது புரியல சந்தேகம்னாலும் திரும்பவும் கேளுங்க. நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறதுனால எனக்கு எப்படி உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறதும் புரியல. நெக்ஸ்ட் கேளுங்க, டவுட்னா கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கிளியராக. கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, என்ன டவுட்டு கிளியராக கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அளவெடுத்ததை எப்படி லைனிங் ப்ளவுஸு மார்க் பண்ணி எப்படி கட்டிங் டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மார்க் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டிங் டிச்சிங் வீடியோ காட்டுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட நீங்கள் கேளுங்க கமெண்ட்டில், நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோனால எனக்கே சொல்லித்தரல ஒரு பதட்டம், அதனால கொஞ்சம் கிளியராக என்னால் சொல்ல முடியலை. கிளியராக கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.